என்ன கன்றாவிடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படி பார்க்கக்கூடாது. இது கலை அப்படியும் சொல்லலாம். 2 வருஷமாக ஸ்கெட்சு, கிரையான்ஸு, வாட்டர் கலர்னு எல்லாம் என் பையன் வீடு ஃபுல்லாக சேர்ந்து கிறுக்குனது தான் இதெல்லாம். அப்பப்போ என்னையும் சேர்ந்து கிறுக்க வச்சுருவான். இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கம்மியாகி நோட்டில் கிறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இட்ஸ் டைம் டு க்ளீன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு க்ளீனிங் ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பேர் ஃபேப்லஸ் நியூ காட். இந்த ப்ராடக்ட் அமேசானில் தான் வாங்கினேன். இது பேக் ஆஃப் 4ல் வரும். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 300 தான் வந்துச்சு. இதில் ஆல்ரெடி ஒரு பேக் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அது நான் கிச்சன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வால் க்ளீனிங்காக யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. ஆனால் தொட்டு பார்த்தா ஹார்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இது தண்ணிக்குள்ளே நல்லா முக்கி எடுத்து புழிஞ்சிட்டு அப்புறம் நம்ம வாலில் எங்கே அழுக்கு இருக்கோ அதை தொடச்சி எடுத்துடணும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்து யூஸ் பண்ணோம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், என் ஹஸ்பண்டுக்கு இதில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அதெல்லாம் கண்டிப்பாக போகாது, தேவையில்லாமல் ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதேன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி தான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ தண்ணியில் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. தொடச்சி பார்க்கலாம். லைட்டாக தொடச்சதுமே கொஞ்சம் வந்துருச்சு. ஏன்னா அது ஆக்சுவலி வாட்டர் கலர் தான், அதனால் ஈஸியாக வந்துடும். ஆனால் ஸ்கெட்சும் க்ரையான்ஸும் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்கள், நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன், ப்ரெஷரே கொடுக்கல. வாட்டர் கலர்லாம் ஆக்சுவலி ஈஸியாக வந்துடும். ஆனால் இதில் கண்டிப்பாக ஒரு ட்ராபேக் ஆச்சு. அதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என் பையன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ரையான்ஸ் எடுத்து கிறுக்கும் போது நாங்கள் ரொம்ப பார்த்து ரசித்து ஆசைப்பட்டு ரசிச்சிட்டு இருந்தோம். அதுவே போக போக பார்த்தா கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை நோட் எடுத்து கொடுத்து செவுத்தில் கிறுக்காத சாமி, நோட்டில் கிறுக்குன்னு சொன்னதுக்கு அவன் சுத்தமாக அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அவங்களுக்கு ஆர்வம் கம்மியாயிருங்கிறதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷனே பண்ணாமல் விட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் எந்த ப்ரெஷரும் போடாமல் லைட்டாக தான் தொடச்சிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேய்ச்சேன். ஏன்னா க்ரையான்ஸ் அப்போ தான் வந்தது. இந்த அளவுக்கு தான் இதில் க்ளீன் ஆகுது. இதுக்கு மேலே துடைக்கணுன்னா நல்லா அழுத்தி துடைச்சா தான் போகும்னு தோணுச்சு. அதனால் நல்லா அழுத்தி துடைக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், போயிடுச்சு. அதை பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அழுத்தி துடைச்சிட்டு இருந்தேன். க்ரையான்ஸ் கரையெல்லாம் அழகாக போக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இதில் கண்டிப்பாக ஒரு ட்ராபேக் இருக்குது. சொல்கிறேன், கேளுங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க. க்ரையான்ஸ் கரையெல்லாம் போக ஆரம்பித்ததும் என்னதான் டயர்டானாலும் பரவாயில்லன்னு எனக்குள்ளே ஒரு வெடி கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். துடைக்க எல்லாம் அழகாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த ஸ்பாஞ்சும் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டியாக ஆயிடுச்சு. அது அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. நான் நினச்சேன் இதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. அவ்வளோதான், நம்ம எனர்ஜி முடிஞ்சிருச்சு. அடுத்து என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாதிரி கிடையாது, அவர் லைட்டாக தொடச்சதுமே பயங்கரமாக எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, கொஞ்ச நேரம் நீயே தொடன்னு சொல்லி என் ஹஸ்பண்டே துடைக்க விட்டுட்டேன். பாருங்கள், எப்படி இருந்த செவரு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்பாஞ்சோட நிலைமை இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்ததை எடுத்துருவோன்னு சொல்லி அதை தூக்கி வீசிட்டு அடுத்ததை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். போனால் போது, நமக்கு க்ரையான்ஸு தீந்தா போதும்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இனி ஃபைனல் டச்சுக்கு ஒரு கிளாத் எடுத்து அதை ஈரம் பண்ணி நீட்டாக தொடச்சி முடிச்சிடலாம். ஏன்னா அதே ஸ்பாஞ்சில் திரும்ப திரும்ப துடைக்கும் போது லைட்டாக அந்த ஆல்ரெடி இருந்த ஸ்டெயின்ஸ்லாம் ஒழுகிட்டு இருந்துச்சு. ஸோ நீட்டாக ஒரு கிளாத் எடுத்து தொடச்சிட்டேன். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இதுதான் இப்போ இந்த செவரோட ஃபைனல் லுக். ஆனால் இதோட ட்ராபேக் என்ன தெரியுமா? பெயிண்ட்டையும் சேர்த்து சுரண்டிடுச்சு. சரி, ஓகே, பேலன்ஸ் இருக்கிற க்ரையான்ஸையும் நம்ம மிச்சம் இருக்க ஸ்பாஞ்சில் முடிச்சிடலான்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி பார்க்குறேங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பெயிண்ட் அடிக்கிற செலவுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம இதுக்கப்புறமும் அவங்க மொத்தமாக செவத்தில் கிறுக்கிறத நிறுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பசங்க வளர்கிற வரைக்கும் பெயிண்ட் அடிக்கிறது தண்ட செலவு தான். என்னால் முடியவே இல்லை துடைக்கிறதுக்கு.
கையில் வந்து வளைஞ்சிட்ருக்கு இல்லையா, அது என்ன தெரியுமா? ஆக்சுவலி அதுதான் பெயிண்ட்டு. அந்த க்ரையான்ஸ் கரையோட சேர்ந்து பெயிண்ட்டும் விளைஞ்சிட்டு வந்துடுச்சு. இதை பார்த்தீங்களா, அவன் டைல்ஸை கூட விட்டு வைக்கல. டைல்ஸ்லனா நிஜமாகவே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரொம்ப மெதுவாக தான் வந்து தொடச்சி பார்த்தேன். ப்ரெஷரே போடலை, ஜாலியாக தொடச்சேன். அந்த அழுக்கும் ஜாலியாக வெளியே வந்துருச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நான் என்ன முணங்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? என் ஹஸ்பண்ட் கூட தான் சண்டை போட்டுட்ருக்கேன். எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன தெரியுமா? எங்கே நான் அவனை வேலை வாங்கிடணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறான், எதையும் பண்ணாத அப்படின்னு. அதுக்காக என்னால் பண்ணாமலாம் விட முடியாது. எவ்வளோ நாளைக்கு தான் அப்படியே வீடை வச்சிட்ருக்கிறது சொல்லுங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக போயிடுச்சு. ஆக்சுவலி இந்த வால் கிளீனர் மாதிரியே அமேசானில் நிறையா வந்து வால் கிளீனர்ஸ் விற்கிறாங்க. நீங்கள் இதே ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு இல்லை. மேஜிக் எரேசர் அந்த மாதிரி நிறையா இருக்குது. மிஸ்டர் க்ளீன், எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் கூட. பெயிண்ட் செலவுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. என்ன கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நம்ம கஷ்டப்பட்டு தொடச்சோம்னா வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அவங்க கிறுக்குனாலும் நமக்கு கவலை இல்லை. இதை வச்சு ஒரு அழுத்தி தொடச்சிட்டா முடிஞ்சுது. பாருங்கள், இந்த டைல்ஸ் க்ளீன் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வீட்டில் இன்னமும் குழந்தைங்களுக்கு இருக்க விடவே மாட்டாங்க. ஒன்று வாடகை வீடாக இருக்குங்கிற ஒரு காரணம், இன்னொன்று அது நம்ம பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கும், வீடோட லுக்கு போயிடும் அப்படின்னு. ஆனால் யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகும். ஸ்கிரிப்லிங் இஸ் வெரி வெரி குட். ஸோ அது எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். ஓகே, வேலை முடிஞ்சது, வால் கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் என்னோடய க்ளீனிங் வேலை இதோட முடிய போகிறதில்ல. ஏன்னா அவன் சுற்றி எங்கே பார்த்தாலும் கிறுக்கி வச்சுருக்கிறான். அதெல்லாம் நான் மொத்தமாக தொடச்சி முடிக்கிறதுக்கு வருஷங்கள் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.